குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் இன்னைக்கு யூனிட் 2 ஆரம்பிக்க போகிறோம். யூனிட் 2 வந்து ஆர்டராக பாருங்கள், 1 2 3ன்னு போடும் வீடியோஸு. அதேமாதிரி எல்லா யூனிட்லையும் அப்படி தான் போட்டிருப்போம். அது ஃபஸ்ட்டு ஆர்டரில் 1 2 3 ஒன்லேருந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபார்முலாஸ்லாம் தனியாக கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸை எடுத்து எழுதிக்கோங்க. அப்பப்போ நோட்ஸையும் கொடுத்துருக்கோம், எல்லா கணக்கும். அந்த கணக்கையும் வந்து நோட்டில் எழுதிக்கோங்க. தென் கேட்கும்போது சப்மிட் பண்ணுங்கள். Unit 2, we can start. Mechanical properties of materials. Mechanical properties of materials. இப்போ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன? முதல்ல ப்ராப்பர்ட்டினா என்ன? வாட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ்? தமிழில் அதுக்கு பேர் பண்புகள். பண்புகள்லாம் என்ன? ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு பண்பு இருக்கும். மனுஷனுக்கு பண்பு இருக்கிற மாதிரி மெட்டலுக்கும் ஒரு பண்பு இருக்கும். ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்று வளையும், ஒன்று இழுத்தா இழுக்க முடியும், ஒன்று வந்து என்ன பண்ணும், இழுத்தா உடஞ்சிக்கும். நிறைய மெட்டல் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்கலாக பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டல்லாம் இரும்பு பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக் பார்த்துருப்பீங்க, ரப்பர் பேண்டை இழுத்துருப்பீங்க. ரப்பர் பேண்டு மாதிரியே நம்ம இரும்பு இழுக்க முடியுமா? முடியாது. ஓகேவா? அது மாதிரி இரும்பில் உட்கார மாதிரி ரப்பர் பேண்டில் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. இரும்பு வந்து உட்காந்தா வெயிட்டு தாங்கும். ரப்பர் பேண்டு நிறைய வெயிட் வச்சா என்ன பண்ணும்? உடனே அருந்துக்கும். ஒரு சிலது வெயிட் அதிகமாக தாங்குது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு சிலது இழுக்க முடியுது, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு சிலது அழுத்த முடியும். ஸ்ப்ரிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, டூ வீலரு, ஷாக் அப்சார்பர்லாம். அது அழுத்தினா என்ன பண்ணும்? அழுத்தும் போது அழுத்திக்கும். திருப்பி விட்டோம்னா திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இது மாதிரிலாம் அதுக்கு பேர் ப்ராப்பர்ட்டிஸ். நிறைய மெட்டல் பார்த்துருப்பீங்க. ஒன்று ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். கண்ணாடி பார்த்துருப்பீங்க. கண்ணாடி என்ன பண்ண முடியும்? அழுத்தினோம்னா சுத்தியால் அடித்தா உடஞ்சி போயிடும். இரும்பு சுத்தியால் அடித்தா உடையாது. ஓகேவா? கண்ணாடி என்ன பண்ணும்? உடஞ்சி போயிடும். ஒரு சிலது கொஞ்சம் லோடு கொடுத்தாலும் உடனே உடஞ்சி போயிடும். ஒரு சிலது உடையாது. இப்போ கண்ணாடியில் போய் நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராட்ச் பண்ண முடியாது. ஸ்க்ராட்சை பண்ண முடியாது. அதே ஒரு மெட்டலில், ஒரு பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணலாம்? கையாலே நீ கீறி விட்டுடலாம். கையால் நகத்தால் கீறினாவே கீற முடியும். அதே கண்ணாடியில் போய் நகத்தால் கீற முடியுமா? கீற முடியாது. அப்போ அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. இது சீக்கிரமாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குற மெட்டீரியலை முதல்ல கம்பேர் பண்ணுங்க. ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஸ்பெஷல் பண்புகள் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி தான் படிக்க போகிறோம். The first one is elasticity. அப்படின்னா என்ன? எலாஸ்டிக்னா இழுக்கிறது. ஓகேவா? இழுத்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டோம்னா திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும். ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுக்கிற, ஓரளவு இழுத்து விட்டுட்டா திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும். ரொம்ப அதிகமாக இழுத்துட்டா என்ன பண்ணும்? பழைய நிலைமைக்கு போகாது. அப்போ இழுத்து விட்டதுக்கு அப்புறம் இழுக்கும்போது என்ன பண்ணுறது? we are applying the லோடு அப்ளை பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எலாஸ்டிசிட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எலாஸ்டிசிட்டி. அது பழைய நிலைமைக்கு போகலை, லோடு அப்ளை பண்ணுறாங்கன்னா நிறைய லோடு அப்ளை நல்லா பிடிச்சி இழுத்துட்டா திருப்பி பழைய நிலைமைக்கு போகாமல் அது பெருசாகி போயிடும் ரப்பர் பேண்ட். பழைய நிலைமைக்கு போகாமல் புதுசாக நீ இழுத்த மாதிரியே நின்று போச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் பிளாஸ்டிசிட்டி. ஓகேவா? அடுத்து டக்டைலிட்டி. பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒயர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஒயரில் பார்த்தீங்கன்னா சின்ன மெலிசாக ஒயர் இருக்கும். எல்லாம் செல்ஃபோனில் ஹெட்ஃபோன் வச்சுருப்பீங்க. ஹெட்ஃபோன் உள்ளே கட் பண்ணி பார்த்தோன்னா மெலிசாக ஒயர் இருக்கும். ஒரு ஒயர் இல்லை 2 ஒயர் சேர்த்து வச்சுருப்பான். அந்த அளவுக்கு மெலிசா இரும்பில் இழுக்க முடியுமா? இரும்பு அந்த மாதிரி ஒயராக மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ ஏதோ ஒரு சில மெட்டல் மட்டும் அந்த மாதிரி மெல்லிசான ஒயராக இழுக்க முடியும். தட் இஸ் எபிலிட்டி டு ட்ரா இன்டு தின் ஒயர்ஸ். தின் ஒயர் ட்ரானா இழுக்கிறது. தின் ஒயராக இழுக்க முடிஞ்சிச்சுன்னா, தின் ஒயராக மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் டக்டைலிட்டி. மாதிரி தின் ஷீட்ஸ், ஃபுட் பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஷீட்ஸில் தான் பேக் பண்ணுறான். டப்பாலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மேலே கோட்டட் கவர் இருக்கும். நம்ம ட்ரெயினில் போகும்போது இல்லை பிரியாணிலாம் வாங்கினா மேலே பலன்னு ஒரு அலுமினியம் கோட்டிங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் திக்னஸில் இருக்கும். ரொம்ப மினிமமான திக்னஸில் இருக்கும். ஓகேவா? அது திக்னஸே சொல்ல முடியாது, மைக்ரானில் இருக்கும். மில்லிமீட்டர் கூட கிடையாது. இதெல்லாம் இருக்கும், மைக்ரானில் இருக்கும். சரி, அந்த மாதிரி திக்னஸ் மெல்லி ஷீட்டாக மாற்ற முடிஞ்சால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தின் ஒயராக இழுக்க முடிஞ்சால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டக்டைலிட்டி. தின் ஷீட்ஸாக மாற்ற முடிஞ்சால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் மேலியபிலிட்டி. வாட் இஸ் மெஷினபிலிட்டி? போய் மெஷினில் போய் வச்சு மெஷின் பண்ணும்போது கண்ணாடியை போய் மெஷின் பண்ண முடியுமா? கஷ்டம். ஓகேவா? அதே இரும்பு பீஸாக இருந்து கேஸ்டியான் பீஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? கடகடன்னு மெஷினில் போய் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை பண்ண முடியும்.
கண்ணாடியில் அது மாதிரி ஷேப் பண்ண முடியுமா? மிஷின் வச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ண முடியுமா? முடியாது. எதுக்கு மெஷினபிலிட்டி அதிகம்? இரும்புக்கு மெஷினபிலிட்டி அதிகம். இரும்புக்கு மெஷினபிலிட்டி அதிகம். ஓகேவா? அடுத்து கேஸ்டபிலிட்டி. கேஸ்டிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அது என்ன பண்ணுவோம்? இந்த மெட்டலை உருக்கி அதை ஒரு கேவிட்டி ஒரு ஷேப் இந்த விநாயகர் சிலைலாம் செய்கிற மாதிரினா களிமண்ணில் செய்வான். களிமண்ணை என்ன பண்ண உருக்க வேண்டியதில்லை. அப்படியே அடித்து அந்த ஷேப்பில் போய் அமுக்கணும்னா நமக்கு அதே ஷேப் வந்துடும். அது மாதிரி என்ன பண்ணுவோம்? இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கும் போது பொருளை மெட்டலை உருக்கி அந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேர் மோல்டுன்னு பேர். இந்த மோல்டில் ஊற்றினோம்னா என்ன பண்ணுது? அதே ஷேப்பில் மெட்டல் வந்துடும். எல்லா மெட்டலையும் உருக்கி ஊற்ற முடியாது. ஒரு சில மெட்டலை உருக்கி ஊற்றினா என்ன பண்ணாது? அந்த ஷேப்பில் வராது. என்ன பண்ணும்? எடுக்கும்போது போகிறன்னு உடஞ்சி கொட்டும். உடஞ்சி கொட்டும். மணல் பார்த்துருப்பீங்க. மணலை போய் விநாயகர் சிலை அடிக்க முடியுமா? ஏன் மணலை விநாயகர் சிலை அடிக்க முடியல? அடிக்க முடியல. மணலுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. களிமண்ணில் தான் விநாயகர் சிலையை பண்ண முடியும். களிமண்ணுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கேஸ்டபிலிட்டி. ஓகேவா? கேஸ்டபிலிட்டி. வெல்டபிலிட்டி. வெல்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எதிர்க்கு இந்த ரோட்லலாம் கடையில் வெல்டு வச்சு அடிச்சுட்டு இருப்பான். நம்ம இரும்பு ஸ்டீல் தயாரிக்கிற கேட்டு தயாரிக்கிற கடை, அந்த வெளியில் கேட்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, ஸ்டீல் கேட்ஸு, இரும்பு கேட்ஸு, அவங்கெல்லாம் பார்த்தா வெல்டிங் அடிப்பாங்க. ஒரு சில மெட்டலை வெல்டு அடிக்க முடியும், ஒரு சிலதை அடிக்க முடியாது. ஈஸியாக வெல்டு அடிக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் வெல்டபிலிட்டி. த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் இஸ் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்துனா என்ன? எவ்வளோ வெயிட்டை தாங்குது, எவ்வளோ வெயிட்டை தாங்குது. ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குது, அதில் எவ்வளோ வெயிட்டு உட்காரலாம்? ஒரு 50 கிலோ இல்லை 60 கிலோ உட்காரலாம். அதில் போய் 500 கிலோ உட்கார வச்சா என்ன ஆகும்? பிளாஸ்டிக் சேர் உடஞ்சி போயிடும். அதே இரும்பு சேர், நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு சேர் இருக்குது, அதில் நீ 500 கிலோ உட்கார வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. இப்போ எது வெயிட் அதிகமாக தாங்குதோ அதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். இந்த மெட்டலு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அர்த்தம். வித் ஸ்டாண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வித்தவுட் பிரேக்கிங். பிரேக் ஆகாமல் எது அதிகமான வெயிட் தாங்குதோ அதுக்கு பேர் ஸ்ட்ரென்த். அடுத்தது ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிஜிடிட்டி. ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிஜிடிட்டி. இது ரெசிஸ்டன்ட் டு டிஃபார்மேஷன். அப்படின்னா என்ன? எல்லாரும் கையில் ஸ்கேல் வச்சுருப்பேன், ட்ராயிங்லாம் வரைகிறதுக்கு பிளாஸ்டிக் ஸ்கேலு. அதே ஒரு கையில் ஒரு இரும்பு ராடு அதே சைஸில் கொடுக்குறேன். பிளாஸ்டிக் ஸ்கேலை வளைக்க முடியும். பிளாஸ்டிக் ஸ்கேலை என்ன பண்ண முடியும்? நம்மளால் வளைக்க முடியும். ஆனால் அதே சைஸில் இருக்கிற ஒரு இரும்பு ராடை வளைக்க முடியுமா? முடியாது. இப்போ எது ஈஸியாக வளையுதோ அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டிஃப்னஸ் குறைச்சல்னு அர்த்தம். எது வளையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு பேர் ஸ்டிஃப்னஸ்ஸு அதிகம்னு அர்த்தம். ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிஜிடிட்டி. எது ஸ்ட்ராங்காக இருக்கோ வளையாமல், இப்போ வளையறதை தடுக்கிறதுக்கு பேர் என்னது? ஸ்டிஃப்னஸ் ஆர் ரிஜிடிட்டி. அடுத்தது டஃப்னஸ். டஃப்னஸ்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ராக்சர் ஆர் அப்சார்ப் ஷாக் லோட்ஸ். ஓகேவா? இதுதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம சுத்தியால் அடிக்கிறோம் ஒரு மெட்டலை, இந்த மெட்டல் தான் வளையும், சுற்றி வளைஞ்சு போயிடுதா? சுற்றி வளையாதுல்ல. சுத்தியால் அடிக்கும்போது என்ன பண்ணுறோம்? இந்த மெட்டல் வளையும். இல்லை பட்டறையெல்லாம் பார்த்தோன்னா இரும்பெல்லாம் காய்ச்சிட்டு அடிப்பாங்க. மெட்டல் ஷேப் மாறும். சுற்றி ஒன்றும் ஆகாது. சுற்றி ரொம்ப நாளைக்கு வரும். ஓகேவா? அது மாதிரி சுத்தியால் அடிக்கும்போது ஓகேவா அதுக்கு பேர் என்னது? ஷாக் லோட்ஸ். ஓகேவா? ஒரு ஃபோர்ஸோடு அடித்தோம்னா அதுக்கு பேர் ஷாக் லோட்ஸ். இந்த ஷாக் லோட தாங்குகிற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னது? டஃப்னஸ். ஷாக் லோட தாங்குகிற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டஃப்னஸ். அடுத்து பிரிட்டில்னஸ். பிரிட்டில்னஸ்னா என்னது? இப்போ கண்ணாடி சொன்னோம். கண்ணாடியில் போய் அடிச்சுன்னா என்ன பண்ணும்? டப்புன்னு உடஞ்சிடும். ஃப்ராக்சர் வித்தவுட் டிஃபார்மேஷன். கண்ணாடியை போய் இழுக்கிறேன்னா என்ன ஆகும்? நல்லா பிடிச்சி 2 பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன்னா என்ன ஆகும்? டிஃபார்ம்லாம் ஆகாது. மெட்டலாவது நான் கொஞ்சம் கொஞ்சம் எலங்கேட் ஆகும். சுத்தமாகவே எலங்கேட்லாம் ஆகாது. உடனே உடஞ்சி போயிடும். அதுக்கு பேர் பிரிட்டில்னஸ். கண்ணாடி மாதிரி உடஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் பிரிட்டில்னஸ். ஹார்ட்னஸ் அப்படின்னா என்னது? இதுதான் நம்ம சொன்னோம். ரெசிஸ்டன்ஸ் டு அப்ரேஷன் ஸ்க்ராச்சிங். கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். கண்ணாடியை போய் கையால் ஸ்க்ராட்ச் பண்ண முடியாது. அதே நீ ஆர்டினரி மெட்டல் இல்லை ஒரு ரப்பர் வச்சுருக்குன்னா அது கையால் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். இப்போ பிளாஸ்டிக்லேயே என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக் சேரையே கையால் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். கண்ணாடியே கையால் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் என்னது? ஹார்ட்னஸ். அதுக்கு பேர் ஹார்ட்னஸ். நெக்ஸ்ட் இஸ் வியர் ரெசிஸ்டன்ஸ். வியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? தேய்மானத்தை குறைக்கணும். ஒரு சிலது சீக்கிரமாக தேஞ்சு போயிடும், ஒரு சிலது ரொம்ப நாளைக்கு உழைக்கும், ஒரு சிலது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஒரு சில மெட்டல்லாம் போனால் அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சு போகாது. ஓகேவா? தேஞ்சு போகாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இப்போ சமயத்தில் வீட்டில் அலுமினிய பாத்திரம் இருக்கும். இது நிறைய இந்த சாமி பாத்திரங்கள்லாம் 5 பஞ்சலோகம்னு பேர். 5 மெட்டலை சேர்த்து வச்சு ஒரு மெட்டல் தயாரிச்சிருப்பான்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்படியே இருக்கும். இதே அலுமினியத்தில் இருக்கிற பாத்திரம் சில்வர் இருக்குமா சீக்கிரமா ஓட்டை வந்துடும். அப்போ எது சீக்கிரமா தேயுது? அலுமினியம் சீக்கிரம் தேயுது. இந்த காப்பர்ல பிரான்ஸ்ல பண்ண பாத்திரம்லாம் தேயாம இருக்கு. அப்போ தேயாம இருந்தா அதுக்கு பேர் என்ன? அது வியர் ரெசிஸ்டன்ஸ். வியரை தாங்கணும். ஓகேவா? தேஞ்சு போகாம வியரை தாங்கணும். இப்போ ரப்பரு பிளாஸ்டிக்லாம் சீக்கிரம் தேஞ்சிடும். வண்டியில் பிரேக் ஷூலாம் இருக்கும், அது நல்லாவே தேஞ்சு போயிடும். அப்போ வியரை தாங்காது. ஓகேவா? சீக்கிரம் தேஞ்சு போச்சுன்னா வியர் ரெசிஸ்டன்ஸ் கம்மின்னு அர்த்தம். தேயாமல் ரொம்ப நாளைக்கு இருந்ததுன்னா வியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் இஸ் ஃபெட்டிக். ஃபெட்டிக்னா என்ன? திருப்பி 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 லோடு பண்ணால் அந்த மெட்டீரியல் ஃபெயிலியருக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? ஒரு மெட்டல் இருக்குது, அது வந்து 100 கிலோ தாங்கும். இப்போ வண்டியில் நீ உட்காந்துன்னு போகிற, ஒரு வண்டியில் 2 பேர், 2 வீலரில் 2 பேர் உட்காரலாம். ஓகேவா? அதிகபட்சம் 60 120 கிலோ இல்லை 150 கிலோ வெயிட் உட்காரலாம். ஆனால் அதே வண்டியில் வண்டி வாங்கினதுலேருந்து நீ என்ன பண்ணுற, 4 பேரை உட்காந்து 150 பதில் 300 கிலோ எப்பயுமே ரன் பண்ணால் என்ன பண்ணும்? அது அதோட ஃபெயிலியர் லிமிட்டுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் லிமிட்ன்றது என்னது? ஒரு வண்டி வந்து டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பான், அது 500 கிலோ கூட உட்காந்தா ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஆனால் நார்மலாக எவ்வளோ உட்காரணும்? நீ 150 தான் உட்காரணும். அது மேக்ஸிமம் லோடு எவ்வளோ தாங்கும்? 500 கிலோ தாங்கும்னு டிசைன் பண்ணியிருப்பான். ஆனால் இது 500 கிலோவுக்கு தாங்கும். ஆனால் நீ திருப்பி 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 அதில் ஹெவி லோடு அப்ளை பண்ணதுனால என்ன ஆச்சு? ரிப்பீட்டட் லோடிங் அப்ளை பண்ணதுனால இந்த ப்ராப்பர்ட்டி குறைஞ்சி 500 கிலோவில் உடைய வேண்டிய வண்டி 200 கிலோவிலையும் 300 கிலோவிலையும் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஹெவி லோடு அப்ளை பண்ணும்போது அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டியை இழந்துடும். இழந்துட்டு முன்னாடியே ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனால் அதுக்கு பேர் என்னது? ரிப்பீட்டட் லோடிங். அது சைக்ளிக் லோடிங். சைக்ளிக்னா என்னது? முதல்ல அடிப்பான், அப்புறம் இழுப்பான். இப்போ சுற்றிலாம் அடிக்கிறாங்கல்ல, முதல்ல என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, திருப்பி ரிமூவ் பண்ணிடுவான், திருப்பி அடிப்பான், திருப்பி லோடை ரிமூவ் பண்ணிடுவான். ஸோ அது மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சைக்ளிக் லோடிங். அடுத்து ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்னா என்ன? நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி ஏற்கனவே சொன்னோம். ஃபெட்டிக்னா என்ன சொல்லும் போதே சொல்லிட்டோம். ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்னா என்னது? நார்மலாக எவ்வளோ வெயிட்டு தாங்குதோ அதுக்கு பதில் கம்மியான வெயிட்டு தாங்கும். ஃபெட்டிக்னால என்ன பண்ணும்? கம்மியான வெயிட்டு தாங்கும். அதுக்கு பேர் தான் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த். அடுத்து எண்டுரான்ஸ் லிமிட் ஆர் ஃபெட்டிக் லிமிட். வாட் இஸ் எண்டுரான்ஸ் லிமிட் ஆர் ஃபெட்டிக் லிமிட்? இதுதான் நம்ம எண்டுரான்ஸ் லிமிட். இந்த ஃபெட்டிக் லிமிட்னு ஒரு லிமிட்டை கண்டுபிடிச்சார் ஒருத்தர். அவர் பேர் எண்டுரான்ஸ், அதனால எண்டுரான்ஸ் லிமிட். அந்த லிமிட்னா என்ன? வந்து ஒரு மெட்டல் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ இது 300 கிலோ தாங்கும், 500 கிலோ தாங்கும். ஆனால் திருப்பி திருப்பி அப்ளை பண்ணாலும் 300 கிலோவில் உடஞ்சி போயிடுதுன்னு. அது உடையாமல் இருக்கணும். அதுதானே இந்த மெட்டல் என்ன பண்ணக்கூடாது? உடையாமல் ரொம்ப நாளைக்கு வரணும். அதுதான் நம்ம நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். 10⁶ சைக்கிள்ஸ் ஆர் 1 மில்லியன் சைக்கிள்ஸ். 10 லட்சம் சைக்கிளுக்கு உடையாமல் இருக்கணும். 10 லட்சம் டைம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணணும்? வீட்டில் சுவிட்ச் போடுறோம், 10 லட்சம் டைம் சுவிட்ச் போடும்போது சுவிட்ச் உடையாமல் இருக்கணும். அந்த மாதிரி தான் மெட்டீரியல் டிசைன் பண்ணுவாங்க. அந்த 10 லட்சம் டைம் உடையாமல் இருக்கணும்னா அது வந்து எந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்? எவ்வளோ லோடு கொடுத்தா உடையாமல் இருக்கும்? எவ்வளோ மினிமம் லோடை கம்மியாக கொடுத்தா என்ன பண்ணாது? நான் 300 கிலோ கொடுத்தா உடஞ்சி போயிடுது. நான் அது 300க்கு பதில் 30 கிலோ கொடுக்குறேன், இல்லை 50 கிலோ கொடுத்தேன்னா என்ன பண்ணாது? அது இந்த 10 லட்சம் டைம் அப்ளை பண்ணாலும் இந்த குறைச்சலான லோடு அப்ளை பண்ணால் அது உடையாது. இப்போ எந்த லோடு அப்ளை பண்ணோம்னா எந்த லிமிட் ஆஃப் லோடு, அது 300லேருந்து 100 இருக்கலாம், 50 இருக்கலாம். அந்த எந்த லோடுக்கு இந்த லாங் பீரியட் ஆஃப் டைம் வித்தவுட் பிரேக்கே ஆகாமன்றது நம்ம எதை அசியூம் பண்ணிக்கிறோம்? 10 லட்சம் டைம். 10 லட்சம் டைமுக்கு பிரேக்கே ஆகாமல் எந்த லோடை தாங்குது? ஒரு மினிமம் லோடு. அந்த லிமிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபெட்டிக் லிமிட்ஸ். நீ எத்தனை டைம் எப்படி ரிப்பீட்டடாக லோடு அப்ளை பண்ணாலும் அது உடையாது. அந்த லிமிட்டுக்கு பேர் ஃபெட்டிக் லிமிட்ஸ். கிரீப்னா என்ன? கிரீப்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிரெயினில் ஒயர் இருக்கும், ஓகேவா? நம்ம இடுப்புலேயே பெல்ட்லாம் போடுவோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் பெல்ட் இருக்கும். சமயத்தில் கயிறுலாம் வந்து இங்கேயா கட்டி இழுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு ஒரு வருஷம் யூஸ் பண்ண கயிறு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்லாம் இந்த வீட்டில் கொடிக்கிட்டு தான் கயிறு இருக்கும். கயிறு பெருசாக போயிடும். கயிறு எப்படி பெருசாகும்? கயிறு வளராதுல்ல. கயிறு எப்படி பெருசாகும்? அந்த லோடு பிடிச்சி இழுத்து வைக்கிறதுனால அது கொஞ்சமான லோடு தான். ஆனால் திருப்பி 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 பெல்ட்டை இழுக்கிறதுனால நம்ம டெய்லி பெல்ட்டு போட நம்ம இழுப்போம். திருப்பி திருப்பி இருக்கிறதுனால நம்ம பெல்ட்டு கொஞ்சம் சைஸு ஒரு வருஷத்தில் பெருசாக இருக்கும். இப்போ ஸ்லோ அண்ட் ப்ராக்ரஸிவ் டிஃபர்மேஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் லோடு. ஒரே லோடு தான், ஹெவியான லோடுலாம் கொடுக்கல. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? அது யூஸ் பண்ண இந்த ஸ்லோ அண்ட் ப்ராக்ரஸிவாக என்ன அது டிஃபார்ம் ஆகி நின்று போயிடுது.
இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகி நின்று போச்சுன்னா, அதோட சைஸ் பெருசாச்சுன்னா, அது மெக்கானிக்கல் லோடுனால பெருசாச்சுன்னா, அதுக்கு பேரு மெக்கானிக்கல் க்ரீப். நார்மலா அதுக்கு பேரு க்ரீப். ஸ்லோவா, பெர்மனன்ட்டா என்ன பண்ணும்? கொஞ்சமான லோடு தான். ஒரு கயிற கட்டிட்டு, ஒரு வாளிய கட்டி விட்டுரு. 1 வருஷம் கழிச்சு பாரு என்ன பண்ணும்? வாளியோட வெயிட் ரொம்ப கம்மி தான். அந்த குறைச்சலான லோடுக்கு அந்த கயிறோட லென்த் அதிகமாயிருக்கும். இப்ப ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபார்ம் ஆகி லென்த் அதிகமாயிருக்கும். அந்த மாதிரி லென்த் அதிகமாச்சுன்னா, அதுக்கு பேரு க்ரீப். அதுக்கு பேரு க்ரீப். ஸ்லோ அண்ட் பெர்மனன்ட் டிஃபார்மேஷனுக்கு பேரு அண்டர் எ கான்ஸ்டன்ட் லோட். அதுக்கு பேரு க்ரீப். அந்த க்ரீப் மெக்கானிக்கல் லோடுனால வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு மெக்கானிக்கல் க்ரீப். அதே க்ரீப் டெம்பரேச்சர் லோடுனால ஹீட்னால வந்துச்சுன்னா, வீட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் அடுப்புல பாத்திரம் வைப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்திரம் சமயத்துல பெருசா போயிருக்கும். பாத்திரம் சமயத்துல கொஞ்சம் ஒரு சுத்து பெருசா போயிருக்கும். அதுக்கு பேர் என்னது? டெம்பரேச்சர்னால வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு டெம்பரேச்சர் க்ரீப். டெம்பரேச்சர் க்ரீப். ஓகேவா? இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் அவ்வளோதான். ஒரு 17 ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல எழுதுங்க. ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் முக்கியம். எக்ஸாம் காண்டில நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஃபெரஸ் அண்ட் நான் மெட்டல், நான் ஃபெரஸ் மெட்டல். ஃபெரஸ்னா இரும்பு இருக்கிற மெட்டல். மெட்டல்ஸ் கண்டைன்ஸ் அயான். அயான் இருந்தா ஃபெரஸ், அயான் இல்லைன்னா நான் ஃபெரஸ். இரும்பு இருக்கிற மெட்டல் நம்ம நிறைய தெரியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? மைல்டு ஸ்டீலு, வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம கத்தியாக இருக்கலாம், எல்லாமே மைல்டு ஸ்டீலில் நிறைய இருக்கும். ஹை ஸ்பீட் ஸ்டீல்லாம் மெஷினில் யூஸ் பண்ணுற டூல்ஸு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் படிக்கட்டுலாம் யூஸ் பண்ணுவாங்க, கேட்லாம் இப்போ பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து என்னது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சமயத்தில் நம்ம ஷேவிங் பிளேட்ஸே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கார்பன் ஸ்டீலு, டூல் ஸ்டீலு, கேஸ்ட் அயன்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இயரில் வைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, மெஷின் வைஸ். அதெல்லாம் வந்து கேஸ்ட் அயனில் இருக்கும். பெரிய பெரிய இன்ஜின் பிளாக்ஸ் இதெல்லாம் கேஸ்ட் அயனில் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபெரஸ் மெட்டல், இதுதான் அலுமினியம். இரும்பு இல்லாத மெட்டல். அலுமினியம் பார்த்துருப்பீங்க. அலுமினியம் ஒயர்ஸ், வீட்டில் அலுமினியம் தட்டு, பாத்திரங்கள்லாம் இருக்கும். அடுத்தது காப்பர். காப்பர் ஒயர்ஸும் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் போகிற எலக்ட்ரிக் ஒயருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே காப்பர் ஒயர்ஸ் தான் இருக்கும். காப்பரில் ஒயர் இருக்கும், பிளேட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துப்பீங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ், ஏசி ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கிற டியூப்ஸ் வந்து காப்பர் டியூப்ஸில் தான் இருக்கும். அப்புறம் வந்து பிராஸ். பிராஸ்னா பித்தளை. பித்தளையில பாத்திரங்கள், விளக்குலாம் இருக்கும். வீட்டில் விளக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் பித்தளையில இருக்கும். லெட்டு. லெட்டுன்னா என்னது? காரியம். ஓகேவா? ஒயிட் கலரில் வந்து என்ன கோட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. சமயத்தில் மெட்டெல்லாம் ஓட்டையாக இருந்தால் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஜிங்க்கு. இது மாதிரி ஜிங்க்கு. தின்ன தகர ஷீட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஜிங்க் வந்து கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. துருப்பிடிக்காமல் இருக்கிற கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்காங்க. திஸ் யூ கேன் ரீட் இட். Okay, with this I can stop. The remaining we will see in next class.